மிதுன ராசி நேயர்களே, 2025ஆம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த ஆங்கில புத்தாண்டு மிகவும் நல்லாதாங்க இருக்கு உங்களுக்கு. மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்க, மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் தான் செஞ்சுக்கணும். மற்றவங்களுக்காக இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டீங்க. மற்றவங்க தேவைகளுக்காக நீங்கள் நிறைய செஞ்சிட்டீங்க. அதெல்லாம் நிறுத்திட்டு இனி உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் வாழ ஆரம்பிக்கக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு. புதன் ராசிக்கு அதிபதியான உங்கள் ராசி மிதுன ராசியானது ரொம்பவும் அறிவு, புத்திசாலித்தனம், ஒழுக்கம் எல்லாத்துலேயும் ரொம்ப பெரிய ஆளாக தான் இருப்பீங்க. மற்றவங்களுக்காக நிறைய கருணை படக்கூடிய ஒரு ஆளாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு இலகிய மனசும் வீரமும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஏன்னா புதன் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதை மாதிரி அமைப்பு தான் ஏற்படும். இவ்வளவு காலம் சம்பாதிச்சது எல்லாமே பிறருக்காக கொடுத்துட்டு வெறும் கையோடு தான் இன்ன வரைக்கும் இருப்பீங்க. ஆனால் 2025ஆம் ஆண்டு என்பது உங்களுக்கான காலம். அதனால் இனி உங்களுக்கு குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் உழைத்து நீங்கள் உங்களோட சேவிங்ஸை சேர்த்து வச்சுக்கக்கூடிய காலம். பார்த்து கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய காலமும் இதுதான். ஏன்னா உறவுகள் உங்களை விட்டு பிரியக்கூடிய காலம் இப்போ வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவங்கக்கிட்ட ஓரளவுக்கு அனுசரணையாகவும் கொஞ்சம் அமைதியாகவும் இருந்து, ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் செஞ்சிட்டீங்க. இப்போ அதை நீங்கள் தடை பண்ணும் பொழுது அவங்க உங்களிடமிருந்து விலகக்கூடிய காலம் இது. அப்போ உங்களை புரிஞ்சிக்காமல் உங்ககிட்ட அவங்க கோவப்படக்கூடிய காலமாக இருக்கிறதுனால உங்களை நீங்கள் புரிய வைங்க. இவ்வளோ நாள் நான் செஞ்சிட்டேன், என்கிட்ட எதுவும் இல்லை, இப்போ எனக்காக நான் வாழ போகிறேன் அப்படின்றத நீங்கள் மெதுவாக தான் சொல்லணும். அதை நீங்கள் ஒரே டைமில் சொல்லும் பொழுது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இதனால் உங்கள் பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், உங்கள் யாராக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கூட அவங்க உங்களை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதிலிருந்து நீங்கள் விலகணுன்னா கொஞ்சம் புரிய வைங்க. இல்லையா கொஞ்ச நாள் அமைதியாகவே விடுங்க. அவங்களே ஒரு நாளைக்கு உங்களை புரிஞ்சுக்குவாங்க. தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு இவ்வளோ நாள் வேலை இல்லாதவங்களும் இப்போ வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்க அதிகப்படியான சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாம். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு இருந்த வேலையை விட அதிகமான சம்பளத்தோட உங்களுக்கு ப்ரமோஷனுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கான எஃபெக்டை இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். யார் எது சொன்னாலும் அப்படியே நம்பாமல் அது சரியா தப்பான்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. யோசிச்சுட்டு தான் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். யார் எதை சொன்னாலும் இந்த வேலையை விட்டுருப்பா, இங்கே ஒரு வேலை இருக்குது, நீ உடனே போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் முதல்ல யோசிக்கணும். இப்போ இருக்கிற வேலையும் அந்த வேலையும் எப்படி இருக்குது, இதனால் நமக்கு என்ன லாபம், அங்கே போனால் லாபம் எத்தனை பங்கு கிடைக்குது, கொஞ்சமாக கிடைக்குதா, அப்போ இதுலேயே இருந்துருங்க. ஆனால் நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்குது, அதில் நிறைய மாற்றம் வருது அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் உடனடியாக அந்த வேலைக்கு மாறிடுறது நல்லது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் நிறைய பார்த்துக்கணும். இப்போ மன சஞ்சலங்கள் ஏற்படும், மன உளைச்சல் ஏற்படக்கூடிய காலமாகவும் இது இருக்குது. காரணம் என்னென்னா குரு உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை. உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பார்க்கும் பொழுது ஜாதகக்காரங்க சொல்லுவாங்க, குரு நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே சரியாக அமையும். கல்வியானது, வேலையானது, திருமணம், குழந்தைகள் எல்லாமே குருவோட அம்சத்தில் தான் வர்றது. அந்த டைம் நீங்கள் இப்போ குரு உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா வேலையாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சரியாக அமையும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு குரு உங்களுக்கு சரியில்லை அப்படின்னும் பொழுது எல்லாமே தடைப்படக்கூடிய காலமும் இதுதான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா குருவான கோவிலுக்கு நீங்கள் போகணும். குரு கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடி இருக்கு இல்லைங்களா, குருவோட கோவில், அதுக்கு போகலாம். அப்படி இல்லைங்களா திருச்செந்தூர் முருகன் கோவில், குருவுக்கான கோவில் தான், அதுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும் அது நீங்கிடும். அதனால் உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது. அப்படி இல்லையா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது உடல் பாதிப்பு இருந்தாலும் அது சரியாக போயிடும். கல்வியிலையும் நல்லா இருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். நிலம் வாங்குதல், விற்பனை செய்கிறவங்க, அந்த வியாபாரம் செய்கிறவங்களும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு எளிமையான பரிகாரம் இதுங்க. பண வரவு ஏற்படக்கூடிய காலமும் இந்த காலம்தான். 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மேலும் மேலும் முன்னேற்றமாக தாங்க இருக்குது. ஆனால் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். அந்த காசு வரும் பொழுதோ வரவு ஏற்படும் பொழுதோ உங்களால் மீறி நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. அதாவது அலட்சியமாக எந்த செலவும் பண்ணக்கூடாது.
இது தேவையா தேவையில்லையான்னு சொல்லிட்டு பார்த்து யோசிச்சு பண்ணுங்க. இல்லையா உங்களோட துணை இருக்கு இல்லைங்களா, கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டேயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டேயும் ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செலவை எடுத்து பண்ணுங்க. யாருக்காவது கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளும் பொழுதும் நீங்கள் உங்கள் மனைவிக்கிட்டேயோ கணவன்கிட்டேயோ கேட்டுட்டு தான் அதை நீங்கள் செய்யணும். தன்னிச்சையாக எந்த முடிவும் முடிஞ்ச வரைக்கும் எடுக்காதீங்க. இந்த காலகட்டம் பொருளாதார விரயம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. படிப்பு நல்ல நிலையில் இருக்குதுங்க. உங்களோட கல்வித்தரம் நல்ல உயர்வாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா புதன் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அறிவு அபாரமாக தாங்க இருக்கும். புத்தி, அறிவு, ஆற்றல் இது எல்லாமே சிறப்பு மிக்க அறிவோடு இருக்கிறதுனால நீங்கள் படிப்பில் நல்ல ஒரு இடத்துல தான் இருப்பீங்க. அதாவது ஒரு டாக்டர், வக்கீல் அந்த மாதிரி ஒரு தொழில் இருக்கலாம். இல்லையா அறிவியல் சம்மந்தப்பட்ட ஒரு பாட சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் உங்களுக்கு அமையும். அந்த மாதிரி படிப்பை எடுத்து படிக்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு அந்த கல்வியானது எளிமையாக உங்களை சேர்ந்துடும். ஈஸியாக படிச்சிருவீங்க. எதையும் ரொம்ப கஷ்டப்பட்டோ மனப்பாடம் பண்ணியோ படிக்க தேவையில்லை. ஒரு முறை படித்தாலே உங்கள் புத்தி கூர்மையாக தான் இருக்கும். நல்ல படிப்பு வரும். அதனால் நீங்கள் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு, உங்களுக்கு விருப்பப்பட்ட படிப்பை எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா கூடிய விரைவில் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துடலாம். பிற்காலத்தில் அது உங்களுக்கு நிறைய நன்மைகளாகவும் அமையும். இந்த 2025ஆம் ஆண்டு இதை யோசித்து நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி படிப்பு உங்களுக்கு முக்கியமான இடமா இருக்கிறதுனால இதை நீங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி இந்த படிப்பு நம்ம படித்தா நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த படிப்பில் போயிட்டு சேர்ந்து படிங்க. அதற்கு மேற்படிப்பு செல்லும் பொழுதும் நீங்கள் யோசித்து ஆலோசனை பண்ணியும் படிக்கலாம். அந்த மேற்படிப்புன்றது ரொம்ப விசேஷமான ஒரு இடம் தாங்க. 12வது படிக்கிற வரைக்கும் ஒரு பொதுவான படிப்பாக இருக்கும். ஆனால் 12வது வகுப்புக்கு மேலே நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு நல்ல படிப்பை எடுத்து படிங்க. அறிவியல் சம்மந்தப்பட்டது, கணக்கு சம்மந்தப்பட்டது, லா, மெடிசன் இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இது எல்லாமே நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் படிச்சிருங்க. வெற்றி உங்களுக்கு தான். குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. பெற்றோர்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. பெற்றோர்களுக்கு தேவையானதை செய்யுங்க. பெற்றோர்களோட ஆலோசனையும் கேளுங்க. ஏன்னா அவங்க இப்போ உங்களை விட்டு விலகிறதுக்கான காலங்கள் இது இருக்கிறதுனால பெற்றோர்களுக்கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துக்கோங்க. அவங்க உங்களை விட்டு பிரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் பொழுது உங்களோட பிரச்சனைகள் அத்தனையும் தூள் தூளாக போயிடுங்க. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அன்பாக பழகி அவங்களோட ஆசீர்வாதத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வத்தை வீட்டிலையும் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு பச்சை புடவக்காரி, அதாவது மதுரை மீனாட்சி அம்மனை வணங்குங்க. ஏன்னா புதன் ராசிக்குரிய நட்சத்திரத்துக்குரிய புதனுக்குரிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே எளிமையாக கிடைச்சிருங்க. புதனோட அம்சம் இருக்கிறதுனால நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்குவது ரொம்ப சிறப்பு வாய்ந்த அம்சமாக இருக்குதுங்க. வழக்குகள் இப்பொழுது நடந்து கொண்டு இருந்தால், சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் வழக்குகள் உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னா 2025 அது முடிவு நல்ல முடிவாக உங்களுக்கு அமையும். தேவையில்லாத சம்பந்தமே இல்லாத வழக்குகள்லாம் உங்களுக்கு இத்தனை காலம் நடந்துட்டுருக்கோம். இத்தனை காலம் பிரச்சனையில் ஏதாவது மாட்டியிருப்பீங்க. இதை எல்லாமே உங்களுக்கு எளிமையாக முடிவுக்கு வரக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு முடிஞ்சிடும். இதுக்கு மேலே இனிமையான ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்குது. எந்த விதத்துலையும் பயப்பட தேவையில்லைங்க. பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி நிதானமாக இருந்துட்டிங்கன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாரும் கிடையாதுங்க. மிதுன ராசிக்கு அப்படி ஒரு அம்சம் இருக்குதுங்க இந்த வருஷம். மிதுன ராசிக்காரங்க உங்களோட பலன் அத்தனையும் நல்ல பெரிய லெவலில் வரணும், எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்தந்த நட்சத்திரத்துக்குரிய கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மிதுன ராசியில் மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உள்ளவங்க எந்த கோவிலுக்கு போகலான்னாக்கா உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவில் ஒரு ஊரில் இருக்குதுங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி கண்டிப்பாக வருங்க. இந்த நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு துளசி மாலையும் தாமரை பூவும் வாங்கி அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு நெய் முடிஞ்சால் வாங்கி ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ வாங்கி கோவிலில் கொடுங்க தீபம் ஏற்றுறதுக்கு. நீங்களும் 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. உங்களை புதனோட கடவுளான உலகளந்த பெருமாள் உங்களை பத்திரமா பார்த்துக்குவார். மிதுன ராசியில் 2ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை.
1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த 4 பாதங்களுமே மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க உப்புளியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்புளியப்பன் கோவிலுக்கு போயிட்டு இதே மாதிரி துளசி மாலையும் தாமரை பூவும் வாங்கி கொடுத்துட்டு உப்பு இல்லாத அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி நீங்கள் உணவாக நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த பிரசாதத்தை மற்ற பக்தர்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. உங்கள் பிரச்சனை அன்றோடு தீர்ந்துவிடும். புனர்பூசம் திருவாதிரையில் புனர்பூச நட்சத்திரக்காரங்க 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் உள்ளவர்கள் திருச்சேரை ஸ்ரீ சாரநாதன் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு அங்கே அதே மாதிரி சங்குப்பூ மாலை வாங்கி கொண்டு போய் போடலாம். இல்லையா துளசி மாலை வாங்கி போடலாம். அதுவும் இல்லைங்களா தாமரைப்பூ அங்கே கிடைக்கும். அதை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி நெய் வாங்கி கொடுங்க தீபம் ஏற்றுறதுக்கு. கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதம் ஏதாவது கிடைச்சா வாங்கி கொடுங்க. இதை செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாளடைவில் குறைஞ்சிருங்க. ரொம்ப எளிய பரிகாரம் தாங்க. இதை பண்ணிட்டு வாங்க. கோவிலை நம்புங்க, கடவுளை நம்புங்க. எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப அம்சமான ஆண்டாக தாங்க இருக்குது. உங்களுக்கு சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது பலன் அதிகமாக இருக்குங்க. அதே போல் மிதுன ராசிக்காரங்க அத்தனை பேருமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏகாதசி விரதம் இருந்து பாருங்க. உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதம். இதை இருந்து பாருங்க, உங்களுக்கு பிரச்சனையும் தீர்ந்துடும். உங்களுக்கு வர வேண்டிய அத்தனையும் நன்மைகளும் உங்களை சேரும். நேர்மறை ஆற்றல் உங்கள் வீடை தேடி வரும். உங்களை சுற்றி நல்லதேவே நடக்கும். ஏன்னா உங்களை விட்டு பிரியக்கூடிய சொந்தங்கள் கூட பிரியாமல் உங்களுடன் இருந்து உங்களுக்கு நல்லதே செய்வாங்க. ஏன்னா நீங்கள் ஆலோசகக்காரர். உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு நிறைய பேர் நல்ல இடத்துக்கு போயிருக்காங்க. அதனால் உங்களை கூடயே இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை மாற்றினா கூட இந்த கடவுள் அருளால் உங்களை விட்டு யாரும் பிரியாமல் இருப்பாங்க. ஏகாதசி விரதம் இருங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் தான தர்மம் பண்ணி பாருங்க. உங்கள் மன திருப்தியாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொடுக்கக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு. இந்த ஆண்டை நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயம். மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு என் மனதார நான் ஆண்டவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆத்ம ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தேவையானது இருக்குது எனக்கு தெரியல அப்படின்றவங்க கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு நான் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க இறைவனை நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.